ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே 1 வீடியோ மட்டும் போட்டு டே 2 போடவே இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா நேற்று தான் வந்துட்டு டே 2 அதாவது 14th அக்டோபர் 13 அக்டோபர் அதாவது டே 1 வந்துட்டு நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். டே 2 வந்துட்டு நம்ம ஃபீமேல் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் பபுள்னஸ் கட்டிட்டாங்க. ஸோ டே 2 வந்து வித்யாபதியோட மேல் வந்து பபுள்னஸ் கட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மேல் வந்துட்டு ரொம்ப அக்ரெஷனாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக வந்துட்டு அது ஃபீமேல் இருக்கக்கூடிய பாட்டில் மெல்லமாக அப்படியே சாய்ச்சிடணும். ஃபீமேல் எப்போ வெளியில் வருதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெளில வந்ததுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக அந்த பாட்டிலை வெளில எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ வாட்டரில் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்வு இருந்துச்சுன்னா மேல் வந்து பயந்து ஃபீமேல் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு மேல் வந்துட்டு ஃபீமேல் கிட்ட போய் நல்லா ஃப்ளேர் பண்ணும். ஆனால் சில நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ளேர் பண்ணும்போது வந்துட்டு அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ½ கிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்னா எப்படி மேலோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ரொம்ப அக்ரெஷனாக இருக்கா இல்லை ஓரளவு காமாக நடந்துக்குதா சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி ஃபீமேல் வந்துட்டு இந்த டைமில் மேலோட டேங்க் கிட்ட போயிடுச்சு, அதாவது பபுள்னஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு மேல் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மேல் வந்துட்டு ஃபீமேல் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபைட் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அது ரொம்ப வந்து காமாக நடந்துக்கும். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது, உங்கள் மேலோட ஃபீமேல் காமாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னோட அப்டேட் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.